வணக்கம். இது வந்து பருத்தி செடியில் வேர்பூச்சி எப்படி தாக்கியிருக்கு அப்படின்னு நான் வீடியோ கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். 2 முறை வேப்பம் புண்ணாக்கு கொடுத்து பேசிலஸ் துரஞ்சியஸ் ட்ரைகோடர்மா அசானியம் கொடுத்தும் இறந்துருக்கு. இந்த வேப்பம் புண்ணாக்கு கூட கொஞ்சம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே தெரியும். அந்த மாதிரி கொடுத்தும் வேருக்கு 15வது நாள் கொடுத்தும் இறந்துருக்கு. எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா எல்லாமே அவுட்டரில் இருந்து ஆரம்பிக்குது. அதாவது பண்ணையோட ஓரப்பகுதியிலேருந்து ஆரம்பிக்குது. இதுக்கு தீர்வு நம்ம பயோ கண்ட்ரோல் முறையிலையும் இதுலேயும் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கு ஆரம்பத்துலேயும் அடி உழவுலேருந்தே தான் மாற்றி ஆகணும். நான் சுமார் ஒரு 2.5 மாதம் உழவு போட்டிருந்தேன். நல்லா ஆழ உழவு போட்டு நல்லா ஆற போட்டிருந்தேன். அப்படி இருந்துமே நம்ம 2.5 மாதம் உழவையும் கட்டுப்படுத்துறது கஷ்டமாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு இனி கொஞ்சம் ஒரு 3-4 மாதம் அதிகமான நாள்கள் அப்படி விட்டுக்கிறத நல்லது. வேணா இன்னொன்று என்னென்னா, நான் பருத்தி செடி வரிசைக்கு வரிசை 3 அடியும் செடிக்கு செடி 1/2 அடியும் வச்சுக்கிட்டேன். 1 அடியும் வச்சுக்கிட்டேன். அதனால் இறந்தா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஏன்னா 3ல் ஒரு செடி இறந்தா 2 செடி இறந்தால் கூட 4ல் ஒரு செடி இறந்தால் கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டாச்சு. இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த இடத்துல பார்த்தோம்னா தண்ணீர் வடிஞ்சு ஒன்று இடம், இந்த இடத்துலலாம் நிறைய தாக்கல் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இது பயோ கண்ட்ரோல் முறையில் அதாவது அதேமாதிரி ஆர்கானிக் முறையில் பருத்தி செடியை நடவு பண்ணி எடுக்கிறது இதெல்லாம் இறந்த இடம். இந்த இடத்துலலாம் இறந்துருக்கு. இந்த மாதிரி வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். அதை ஒவ்வொன்றும் அதை பயோ கரெக்டாக சொல்யூஷன் கிடைக்காது. அதுக்கு ஆரம்பத்துலேருந்து ஃபண்டமெண்டல், அதாவது ஆரம்பத்துலேருந்து பேசிக்லேருந்து செடியை மண்ணை பக்குவப்படுத்திட்டு அதுக்கடுத்து நம்ம பண்ணுறத பயோ பயன்படுத்துகிறத சிறப்பு. இல்லைன்னா இந்த மாதிரி செடி இறந்துட்டு தான் இருக்கும். பயோவை நிறைய கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இது என்னோடய பண்ணை அனுபவம் மட்டும்தான். இது என்னோடய பண்ணையில். ஏன்னா இனி அடுத்த முறை நான் என்ன பண்ணுவேன்னா, இதெல்லாம் செடி இறந்த செடி, இதெல்லாம் நான் அடுத்த முறை என்ன பண்ணுவேன்னா, குறைந்தபட்சம் ஒரு 4லேருந்து 5 மாதமாவது நான் நிலத்தை ஆற போடுவேன். அதுக்கேற்ற மாதிரி கீழே கசப்பு தன்மை இருக்க வேப்பம் புண்ணாக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணாத்தேன்